வணக்கம். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. ராமானுஜர் யாதவ பிரகாசருடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பி காஞ்சி மாநகரத்துக்கு அந்த வேட்டுகுல பெருமக்களால் அழைத்து வரப்பெற்று சாலை கிணறு அருகே விடப்பட்டார். அந்த சாலை கிணற்றிலிருந்து தான் நீரெடுத்து எம்பெருமானுக்கு காஞ்சியில் இருக்கின்ற அந்த பேரருளாளனுக்கு அவர் நீர் ஆராதனை செய்து வந்தார். இதை நாம் பார்த்தோம். இப்படி இருக்கும்போது திருக்கச்சி நம்பி ஒவ்வொரு நாளும் புவிருந்தவள்ளியில் இருந்து காஞ்சிபுரம் சென்று பேரருளாளனை தரிசித்து விட்டு வருகிற போது ராமானுஜரையும் பார்ப்பார். அப்போது ராமானுஜர் கேட்டார், நீங்கள் ஏன் எனக்கு குருவாக இருக்கக்கூடாது? அப்போது அதை மறுத்த திருக்கச்சி நம்பிகள், இல்லை, நான் வைசிய குலத்தைச் சார்ந்தவன், நீரோ பிராமண குலத்தைச் சார்ந்தவர், எனவே என்னிடத்தில் நீர் படிக்க இயலாது, அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது என்று மறுத்தளித்தார். ஆனால் ராமானுஜர் எத்தனைதான் உயர்வாக இருந்தாலும் பெருமாளிடத்தில் பேசுகிற அந்த வாய்ப்பு உங்களுக்கு தானே இருக்கிறது, வேறு யாருக்கு இருக்கிறது என்று கேட்டாராம். இல்லை, காலம் கனியும் வரை நீர் யாதவ பிரகாசரிடத்திலே இரும் என்று சொன்னாராம் திருக்கச்சி நம்பிகள். அதே போல் அவர் காத்திருந்தபோது காசிக்கு சென்றிருந்த யாதவ பிரகாசர் தம் குழுவோடு வந்திறங்க ராமானுஜரை கண்டு திடுக்கிட்டார். எப்படி வந்தீர்? வழி தெரியாமல் திண்டாடி இருப்பீரே என்று உள்ளத்தில் இருந்த அந்த கோபத்தை மறைத்து கொண்டு கேட்டார். இவரும் தான் வந்த வழியை சொன்னபோது ஆச்சரியப்பட்டு போனார். பிறகு வழக்கம் போல அவரிடத்தில் பாடம் கேட்டது செயல்கள் தொடங்கின. அப்படி பாடம் கேட்டு வருகிற போதெல்லாம் அவர் சொல்லுகின்ற அந்த பொருளுக்கு மேலும் ஒரு விளக்கத்தை சொல்லுகின்ற தன்மை இவருக்கு உண்டு. அப்படி அவர் சொல்லி வருகின்ற செய்திகளெல்லாம் எல்லோருக்கும் இனிமையாக இருக்கும். யாதவ பிரகாசருக்கு மட்டும் சற்று கோபமாக இருக்கும். இவன் என்ன குருவை மிஞ்சிய சிஷியனா என்று இருக்கும். பிரம்மம் என்பது என்ன? எல்லாம் இணைந்தது தான் என்று அவர் சொல்ல, அந்த சொல்லிய சொல்லிலிருந்து ஒரு செய்தியை பிரித்து சொன்னார் ராமானுஜர். எப்படி சொன்னார் என்றால், என்னதான் முயன்றாலும் உலக உயிர்கள் பிரம்மமாக முடியாது என்பதற்கு ஒரு உதாரணம் சொன்னார். மீனானது நீரிலே பிறந்து நீரிலே வளர்ந்து நீரிலே மரணித்தாலும் கூட மீன் ஒருபோதும் நீராக முடியாது. அதுபோல் தண்ணீராக முடியாது. அதுபோல் எத்தனை தான் முயன்றாலும் பிரம்மம் பிரம்மமே என்ற ஒரு செய்தியை அவர் சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோரும் மகிழ்ந்தார்கள். எப்போதும் போல இவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது. அதோடு மட்டுமில்லை, ஸ்ரீமத் நாராயணனுடைய தன்மை எத்தகையது என்று அவர் விளக்கி சொல்லும் போதெல்லாம் எல்லோரும் மெய்மறந்து கேட்டார்கள். அப்படி இருக்கும் வேளையில் காஞ்சிபுரத்தை ஆண்ட மன்னனுடைய மகளுக்கு பேய் பிடித்ததாக செய்தி பரவி ஊரெங்கும் அதே பேச்சாக இருந்தது. அமைச்சர் ஒரு நாள் யாதவ பிரகாசரை காண வந்தார். மன்னனுடைய மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது, அதனை போக்க வேண்டும். ஏனென்றால் யாதவ பிரகாசர் அந்த மாதிரியான செயல்பாடுகளெல்லாம் மிகுந்த ஈடுபாடும் அதன் மூலமாக அந்த பேயை ஓட்டுகின்ற வேலையும் செய்து வருவார். அப்படி அவர் கேள்விப்பட்டவுடன் புறப்படுகிறார். ராமானுஜரை உடனடி செல்கிறார். ராமானுஜரும் அங்கு சென்றார். அப்படி சென்றபோது அங்கே அந்த பேய் பிடித்த இளவரசி யாதவ பிரகாசரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு, நீர் சொல்லி நான் போவதா? நீர் யார் என்று தெரியுமா? முற்பிறப்பில் யாதவ பிரகாசரே, நீர் மதுராந்தக ஏரியிலே ஒரு புற்றிலே உடும்பாக இருந்தீர். அங்கு வந்த வைணவ பெரியோர்கள் சாப்பிட்ட பிரசாதத்தின் அந்த எச்சிலை உண்டதால் நீர் இந்த பிறவி எடுத்திருக்கிறீர். ஆனால் நானோ போன பிறவியிலேயே அந்தணனாக இருந்தவன். உமது பேச்சு எனக்கு எட்டாது. அதோ உன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே,
அந்த ஞானத்திருவுடைய அவர் சொன்னால் நான் விலகி போகிறேன் என்று சொல்ல யாதவ பிரகாசருக்கு பெருங்கோபம் ஏற்பட்டது. ஆனாலும் பொறுத்து கொண்டு வந்த வேலை முடிய வேண்டும் என்று, சரி ராமானுஜா நீ சொல் என்று சொன்னவுடன் அந்த பேய் ராமானுஜரை பார்த்து, சாமி உங்களுடைய பாதங்களை நான் தண்டனிட்டு பணிகிறேன், நீங்கள் சொன்னால் நான் சென்று விடுகிறேன். நான் சென்றதற்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், இந்த பெண்ணை விட்டு பிடித்திருந்த நான் விட்டு செல்வதற்கு என்ன அடையாளம் என்றால், நான் போகிற போது இதோ அரண்மனையின் வாசலில் இருக்கின்ற அந்த மரத்தின் கிளை ஒன்று முறிந்து விழும் என்று சொல்லிவிட்டு அந்த பேய் அங்கிருந்து புறப்பட்டதாம். போன போது அந்த கிளை முறிந்து விழ இளவரசி குணமானால் எல்லா பெருமையும் ராமானுஜரை வந்து சேர்ந்தது. இந்த கோபத்தோடே ராமானுஜரை அழைத்து கொண்டு வெளியில் வந்தபோது நாதமொழிகனின் பேரராகிய ஆளவந்தார் அப்போது காஞ்சிபுரம் வந்திருந்தார். தன்னுடைய சீடர்களோடு வருகிற போது யாதவ பிரகாசரோடு வந்த ராமானுஜரை பார்க்கிறார். இந்த வரலாற்றை படிக்கிற போது நமக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஆளவந்தாரும் ராமானுஜரும் ஒருவரையொருவர் பார்க்கிறார்களே அன்றி பேசிக்கொள்ளவே இல்லை. அவர்கள் சென்றவுடன் இந்த பிள்ளை அரிய ஞானமுடையவனாக இருக்கிறார், இவர் நம்மிடம் இருந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து பேரூராளனை வேண்டிவிட்டு திருவரங்கம் சென்றார். திருவரங்கம் சென்றவுடன் அங்கு அவருக்கு என்ன மனதிலே ஏற்பட்டதோ உடனே சொன்ன ஒரு வார்த்தை, உடனடியாக சென்று ராமானுஜரை அழைத்து வாருங்கள் என்று. அப்படி 2 பேர் காஞ்சிபுரத்தை நோக்கி ஓடி வந்தார்கள். திருவரங்கத்திலிருந்து யாதவ பிரகாசர் ராமானுஜரை பார்த்து, இனிமேல் நீர் என்னிடத்தில் பாடம் படிக்க வேண்டாம், எனக்கு தெரியாத கலையெல்லாம் உமக்கு தெரிந்திருக்கிறது, நீரே படித்துக்கொள்ளும், போகலாம் என்று சொல்ல அதனையும் ஊகையோடு ஏற்றுக்கொண்ட ராமானுஜர் எப்போதும் போல சாலைக்கிணற்று நீரெடுத்து எம்பெருமானுக்கு அந்த திருப்பணியை செய்து கொண்டிருந்தார். அப்போது திருவரங்கத்திலிருந்து அந்த வைணவ அடியார்கள் 2 பேர் ராமானுஜரை அழைப்பதற்காக அங்கே வந்து சேர்ந்தார்கள். பிறகு நிகழ்ந்தது என்ன? தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.